உணவு யுத்தம் என்ற தலைப்பில் ஏற்புரை வழங்க திரு எஸ் அண்ணன் அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். தாவர உணவு சங்கத்தினுடைய இந்த அகில உலக கருத்தரங்கத்திற்காக என்னை அழைத்து சிறப்பித்த அருமை நண்பர் அசோக்குமார் அவர்களுக்கும், இந்த நிகழ்விற்காக பெரிதும் கிட்டத்தட்ட 1 மாதங்களுக்கு மேலாகவே தொடர்ந்து என்னோடு தொடர்பு கொண்டும் தீவிரமான பணிகளை ஆற்றி வரக்கூடிய ஐயா முத்துக்குமாரசாமி அவர்களுக்கும், இங்கே என்னுடைய புத்தகத்தை வெளியிட்டு சிறப்பித்த நான் பெரிதும் மதிக்கக்கூடிய இலக்கிய ஆசான்களில் ஒருவரான சிற்பி ஐயா அவர்களுக்கும், இந்த நூலை பெற்றுக்கொண்ட சாது ஐயா அவர்களுக்கும், இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இனிய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் உணவை பற்றி ஆராய்ச்சி செய்பவன் அல்ல, உணவு குறித்து எழுதுவதற்காக நான் மருத்துவரும் கூட அல்ல, இன்னும் சொல்லப்போனால் உணவு குறித்த ஆலோசனைகளை பின்பற்றுவனும் கூட இல்லை. ஆனால் ஏன் ஒரு உணவை பற்றி ஒரு புத்தகம் எழுத வேண்டும் அல்லது ஒரு தொடர் எழுத வேண்டும் என்ற எண்ணம் உருவானது என்றால், நான் தொடர்ந்து பயணம் செய்பவன், அதிலும் குறிப்பாக இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு பருவ காலங்களில் பயணம் செய்து கொண்டிருப்போங்கிற காரணத்தால் கடந்த ஒரு 25 வருட காலத்தில் நான் சந்தித்த என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தினுடைய முக்கிய பிரச்சனையாக நான் கருதுவது உணவையும், அதிலும் குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளில் வந்து இந்த உணவில் ஏற்பட்டக்கூடிய மாற்றத்தையும் தான். சிற்பி அவர்கள் தன்னுடைய அறிமுக உரையின் போது கூட சொன்னாங்க, தமிழ்நாட்டில் தமிழர்கள் சாப்பிடுகிற உணவு கிடைப்பது தான் ரொம்ப அரிதானது. நீங்கள் ஒரு மெக்சிகோவில் கிடைக்கக்கூடிய உணவை இங்கே சாப்பிடலாம், உலகினுடைய எந்த நாட்டினுடைய சிறப்பு உணவு வேணுமானாலும் இங்கே ஏதாவது ஒரு உணவகத்தில் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு கிடைச்சிரும். ஆனால் நம்ம ஊரில் சாப்பிட்ருக்க ஒரு சாதாரண ஒரு கேப்பக்களி வேணும், கம்பங்கூழ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எந்த உணவகத்திலும் இருக்காது. இன்னொன்று, அதை முயற்சி எடுத்து செய்து தருவதுக்கு கூட அவர்கள் விரும்ப மாட்டாங்க. இது அரிய உணவாக இருந்தால் பரவாயில்ல, ஒரு சாதாரண இட்லிக்கு தான் இந்த ஒரு இட்லி கிடைப்பது அல்லது இட்லி சாப்பிடுவது அல்லது ஒரு இட்லியை வேண்டி நிற்பதுங்கிறது சென்னையில் ஒரு பெரிய வேலை. பல விடுமுறை நாட்களில் நாங்கள் இட்லி சாப்பிடுவதற்காக ஒரு உணவகத்தில் போய் மணிக்கணக்கில் காத்துட்ருப்போம். அங்கே முன்னாடி டோக்கன் கொடுத்து, நம்ம ஊரில் சொல்லுவாங்க, ஒரு இட்லிக்காயா இவ்வளோ பெரிய காத்திருப்பு அப்படின்னு. இப்போது இட்லி சாப்பிடுவது அப்படிங்கக்கூடியதோ அல்லது தமிழர்கள் வழக்கமாக சாப்பிடக்கூடிய பண்பாட்டினுடைய தொடர்ச்சியாக வந்த அந்த உணவுகள் எல்லாமே ஏளனப்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. ஒருத்தரை சொல்வதுக்கு இன்றைக்கி கேலியானது என்னென்னா, இவரெல்லாம் இட்லி சாப்பிட்றதுக்கு தான் லாயக்கு அப்படின்னு. இட்லி சாப்பிட தான் லாயக்கு அப்படின்னா இவர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு வேறு உணவு தெரியாது, வேறு பண்பாடு தெரியாது, வேறு பழக்க வழக்கங்கள் தெரியாது என்று. நான் உலகினுடைய பல்வேறு நாடுகளுக்கு போயிருக்கிறேன், அநேகமாக எல்லா வகையான உணவுகளையும் சாப்பிட்டு பார்த்துருக்கிறேன். அந்த உணவுகள் எனக்கு ஒவ்வாமையுடையது அல்ல. ஆனால் நான் என்னுடைய மண்ணில் விளைகிற என்னுடைய தாத்தாவும் அவருடைய தாத்தாவும் என்னுடைய தந்தையும் பாரம்பரியமாக சாப்பிட்டு வந்த உணவை ஏன் சாப்பிட மறுக்கப்படுகிறேன், ஏன் அது கிடைக்க மாட்டேங்குது, ஏன் அதை கைவிடுகிறேன்? எல்லாவற்றையும் தாண்டி இந்த உணவை நான் பல நேரம் நினச்சிருந்தேன், பசிதான் உணவுக்கு காரணமாக இருக்கிறது, பசித்தா ஏதாவது கிடைத்தா சாப்பிட்றோன்னு. நம் காலத்தில் உணவு என்பது பசிக்கான உடல் வளர்ச்சிக்கான ஒரு பொருள் அல்ல, மாபெரும் சந்தை. இந்த சந்தை ஒரு பல ஆயிரம் கோடி ரூபாய்களை விற்பனை களமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு சந்தை. இந்த சந்தையை உருவாக்குவதும் இந்த சந்தையை நிர்வகிப்பதும் இந்த சந்தையின் வழியாக பல கோடி ரூபாய்களை கொள்ளையடிப்பதும் பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள். அவர்கள் உணவை கொண்டு நம்மை ஒவ்வொரு நாளும் காலையில் ஏமாற்ற தொடங்குகிறார்கள். ஒரு நாளைக்கு உங்கள் பாக்கெட்லேருந்து அதிகபட்சம் பணம் எடுப்பவர்கள் யார் அப்படின்னா இந்த உணவு சந்தையை வைத்திருப்பவர்கள் தான். சாதாரணமாக எடுத்துக்கொள்வோம். பொதுவாக காலை உணவு என்பது இந்தியர்களுக்கு, அதிலும் குறிப்பாக தமிழர்களுக்கு மிக முக்கியமான ஒன்று. என்ன வேணாலும் சாப்பிடுவாங்க, ஆனால் காலை உணவை தவிர்க்க மாட்டாங்க. காலை உணவை தவிர்த்தால் அதை யாராவது சொல்லுவாங்க, எதையாவது சாப்பிட்டு போயிருப்பா, ஒரு 2 இட்லியாவது சாப்பிடு, பொங்கலாவது கொஞ்சம் சாப்பிடு, எதையோ ஒன்றை காலை உணவாக கொள்ள வேண்டும் என்பதில் ஒரு அக்கறை இருக்கிறது. அந்த காலை உணவு சாப்பிடும்போது ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் ஒரு காலை உணவு இருக்குது. பொதுவாக எல்லோருமே இட்லி சாப்பிடனால் கூட ஒருவர் பொங்கல் சாப்பிடலாம், தோசை சாப்பிடலாம், ஏதோ ஒன்றை சாப்பிடுவாங்க. ஆனால் நான் பார்த்த மேற்குலகில் ஐரோப்பிய நாடுகளில் காலை உணவு என்பது ஒரு பெரிய பொருட்டல்ல. ஒரு மில்க், ஒரு டம்ளர் பாலும் 2 துண்டு ரொட்டியும் கொஞ்சம் ஜாமும் இருந்தால் போதும், காலை உணவு முடிஞ்சிடும். பெரும்பான்மையானவர்கள் காரில் போகிற நேரத்திலே அதை சுருட்டி சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி காலை உணவுக்கு என்று ஒரு பெரிய சிரத்தையெல்லாம் கிடையாது. மதிய உணவு தான் அவர்களுக்கு முக்கியமானது. ஒரு வேளை வீட்டில் இருந்தால் கூட
நாம் தயாரிக்கிறது போல் இத்தனை விதமான ருசிகளில் இவ்வளவு விதமான பக்குவத்திலெல்லாம் உணவு தயாரிக்க மாட்டாங்க. இந்தியர்களுடைய காலை உணவு என்பது இந்தியர்களை பொறுத்த மட்டில் அவருடைய ஒரு நாள் தொடங்குவதைப் போல அந்த நாளினுடைய முதல் சந்தோஷம்தான் அவருடைய காலை உணவு என்பது. ஒரு வேளை ஒரு நல்ல காலை உணவை அவனுக்கு பிடித்தமானதை சாப்பிட்டுட்டு அவன் அலுவலகத்துக்கு போனாலோ அல்லது அவன் எந்த பணியை செய்ய முற்பட்டாலும் அதில் கொஞ்சம் உற்சாகமாக கூடுதல் அக்கறையோடு செய்வோனாக இருப்பான். காலை உணவு மறுக்கப்பட்டால் அவன் மதியம் வரை காத்திருக்கும் போது அவனை அறியாமலே அவனுடைய மனமாற்றமும் சிடுசிடுப்பும் கோபமும் இன்னும் சொல்லப்போனால் அவன் சக மனிதன் மீது கொள்ளக்கூடிய உறவும் மாறிடும். இந்த உணவைத்தான் இன்றைக்கி பன்னாட்டு உணவகங்கள் பன்னாட்டு நிறுவனங்கள் அத்தனை பேரும் குறிவைக்கிறாங்க. இந்தியர்களுடைய காலை உணவை நாம் மொத்தமாக நம்மளோட கைவசமாக்கிட்டோம்னா பல லட்சம் கோடிகள் நமக்கு கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? காலை உணவாக இதுவரைக்கும் அவங்க சாப்பிட்டு இருந்த எல்லா உணவைக்கும் மாற்றாக 2 நிமிடத்தில் நூடுல்ஸ் அல்லது 2 நிமிடத்தில் சரல் அல்லது 2 நிமிடத்தில் எல்லாமே ரெடிமேட், நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம், அப்படியே டப்பாவில் இருக்கும், எடுத்து போட்டு நீங்கள் அதை கலந்து குடிச்சிட்டு போயிருங்க. தயாரிக்கவே வேணாம், உங்களுக்கு நேரம் மிச்சம். நீங்கள் உடனடியாக தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய துரித உணவுகளில் எந்த உணவு வேணாலும் சாப்பிடுங்க, ஆனால் உணவு சமைப்பதற்காக காலை நேரத்தை வீணடிக்காதீங்க. அப்படி சொல்வதற்கு முன்னாடி அவர்கள் அதை விளம்பரப்படுத்துகிறார்கள். தொலைக்காட்சியில் உங்களுடைய நேரத்தை மிச்சப்படுத்துறது உங்கள் குழந்தைகளுக்காக உங்களுடைய நலத்திற்காக நாங்கள் ஒரு புதுசாக ஒரு சரலை அறிமுகப்படுத்துகிறோம். இந்த மக்காச்சோளம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், இந்த மக்காச்சோளத்தை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது என்று ஒரு பெரிய பட்டியல் போடுறாங்க. மக்காச்சோளம் மனிதனால் பல்லாயிரம் வருஷமாக சாப்பிட்டு வரக்கூடிய ஒரு உணவு தான், இல்லைன்னு சொல்லலை. அது ஏன் ஒரு காலை உணவாக, அதுவும் தமிழர்களுடைய காலை உணவாக மாறுதுன்னா வேலையில் நேரம் இல்லை, நேரம் இல்லைங்கிறது போய் நீங்கள் இன்னொரு உணவுக்கு பழக்கப்படுத்தப்படுகிறீர்கள். அதுவும் வணிகத்தின் காரணமாக பழக்கப்படுத்தப்படுறீங்க. அந்த வணிகன் செய்யக்கூடிய தந்திரங்களில் ஒன்று, யாரோ ஒரு நடிகரையோ நடிகையோ அழைத்து இந்த உணவை உங்களுக்கு சாப்பிட அறிமுகப்படுத்தலாம். நீங்கள் அந்த உணவை சாப்பிட பழக்கும் போது உங்களுக்கு என்ன பிரச்சனை வருகிறது? ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனத்தில் உணவு தயாரிக்கிற நிறுவனத்தில் வேலை பார்க்குற என் நண்பர் சொன்னார், எங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையே என்னென்னா, இந்தியர்களுக்கு காலை உணவு அல்ல முக்கியம், அது சூடாக இருக்க வேண்டும் என்பது தான் முக்கியம். அவன் இட்லி சாப்பிடுவனா இருந்தால் கூட சூடான இட்லி வேணுமா, பொங்கல் சாப்பிட்டா சூடான பொங்கல் வேணுமா, எதை சாப்பிடுவதாக இருந்தாலும் சூடாக இருந்தால் தான் சாப்பிடுவார்கள், குளிர்ந்து போயிருந்தால் சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் ஐரோப்பிய நாடுகளில் எல்லாமே குளிர்ந்து இருந்தால் தான் பிடிக்கும். ஃப்ரிட்ஜிலேருந்து அப்படியே நேராக எடுத்துகிட்டு வரணும், இல்லைன்னா அதில் கொஞ்சம் ஐஸ் போட்டுக்கிடணும், இல்லைன்னா இன்னும் கூடுதலாக அதை பதப்படுத்தி குளிர்ச்சியாகத்தான் சாப்பிட பிடிக்கும். சூடாக உணவு தான் வேணும்னா ஐரோப்பியர்கள் சாப்பிட்ட உணவை இங்கே சந்தைப்படுத்த முடியாதுன்னா என்ன செய்யலாம் என்றால், இதே உணவை சூடாகவே நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எல்லா ஐரோப்பிய உணவுகளையும் சூடுபடுத்தி சாப்பிட்ற உணவாக இந்தியாவில் மார்க்கெட் பண்ணுறாங்க. அப்போ இந்திய உணவு சந்தையை கைப்பற்றுவதற்காக அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய தந்திரங்களும் நடைமுறைகளும், இன்னும் சொன்னப்போனால் நம்ம ஒரு பல்பொருள் அங்காடிக்குள்ளே போனோன்னா வரிசையாக குவித்து வைக்கப்பட்டக்கூடிய பொருட்களில் ஒன்று கூட இங்கே விளையக்கூடிய தானியங்கள் கிடையாது. ஒருவேளை சரி நம்ம எல்லாரும் மக்காச்சோளத்தையே சாப்பிடுவதுன்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா யாருக்கு லாபம்? மக்காச்சோளம் இந்தியாவில் அதிகம் விளையலை. ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே இந்தியர்களுக்கு தேவையான மக்காச்சோளம் வெறும் 20% தான் விளைகிறது. மித்த 80% மக்காச்சோளத்தை எங்கே விளையும்? மக்காச்சோளம் அதிகம் விளையக்கூடிய நாடுகளில் ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று ரஷ்யா, இன்னும் சொல்லப்போனால் ஐரோப்பிய நாடுகளில் சில நாடுகளில் அதிகமான மக்காச்சோளம் விளைகிறது. அங்கிருந்து தான் நீங்கள் வாங்கணும். அப்படின்னா உங்களுடைய காலை உணவின் வழியாக ஒரு பாபரும் தானிய உற்பத்தி, அவங்களுடைய இறக்குமதியும் நடக்கும். அது சார்ந்த நிறுவனங்கள் வருவாங்க. வெறுமனாக நம்ம காலையில் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை மாற்றலை, பின்னாடி ஒரு 10,000 கோடி ரூபாய்க்காக இன்றைக்கே அவர்கள் திட்டமிட தொடங்குகிறாங்க. இது ஒன்று இல்லை, எல்லா உணவுக்கும் பின்னாடியும் இப்படி இருக்குது. நான் சீனா உணவுகளை சீனர்கள் தயாரித்தே சாப்பிட்ருக்கிறேன். அந்த சாப்பாடுன்னு போது இந்த சுவை இருக்காது. நான் அவரிடம் கேட்டேன், சீன உணவகம் தானே நடத்துகிறீங்க, சீன உணவுகளுக்கு நாங்கள் சாப்பிட்ட மாதிரி சுவை இல்லையே என்ற போது அவர்கள் சொன்னார்கள், உங்கள் ஊரில் சாப்பிடக்கூடியது இந்தியன் சைனீஸ் ஃபுட், அது சைனா உணவு கிடையாது, சீன உணவு கிடையாது. ஏனென்றால் சீன உணவுகளே அவர்கள் அவித்து தான் சாப்பிட்றாங்க, பெரும்பாலும் எண்ணெயில் போட்டு பொரித்து எண்ணெயை அதிகமாக பயன்படுத்தி சாப்பிடலை. எல்லாம் தாண்டி அவர்களே சொல்கிறார்கள், உங்கள் ஊரில் தயாரிக்கக்கூடிய சிக்கன் மஞ்சூரியன் அப்படிங்கக்கூடிய ஒன்றே சீனர்கள் கண்டுபிடித்ததல்ல, இந்தியர்கள் கண்டுபிடித்தது தான். சீனர்களுடைய பெயரால் நீங்கள் அந்த உணவை கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்போ தான் எனக்கு தோன்றியது, உணவினுடைய வரலாற்றை, இந்த பன்னாட்டு அரசியலை, உணவை முதன்மையாக கொண்டு நடக்கக்கூடிய இந்த சதி வலையை கட்டாயம் சாதாரண மக்கள் தெரிந்து கொள்ளணும். ஒவ்வொரு உணவு சாப்பிடும் போதும் நம்ம எவ்வளவு ஏமாந்து போகிறோம் அப்படிங்கிறத நம்ம கட்டாயம் தெரிந்து கொள்ளணும். அதுவும் குறிப்பாக இன்றைக்கு இந்த சந்தைப்படுத்துதலின் வழியாக நடக்கக்கூடிய மோசடிகளை நம்ம கட்டாயம் சொல்லத்தான் வேணும். ஒரு காய்கறி சந்தையில் போய் முன்னாடி காய்கறி வாங்கினா அது வார சந்தையாக இருக்கும். கிராமப்புறங்களில் நேரடியாக அவர்களே கொண்டு வந்து விற்பாங்க. நாம் அவர்களிடமிருந்து ஒரு காயை வாங்கும்போது கண்ணு முன்னாடி தான் அந்த காய் பறித்து கொண்டு வந்து விற்கப்படும். இன்றைக்கி ஒரு காய்கறி கடை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குளிரூட்டப்பட்ட காய்கறி கடை. அங்கே இருக்கக்கூடிய காய்கறிகளை எந்த காய்கறியும் எங்கேருந்து வந்ததுன்னு யாருக்குமே தெரியாது.
நீங்கள் மீறி இந்த கத்திரிக்காய் எந்த ஊர் கத்திரிக்காய், எங்கள் ஊரில் கத்திரிக்காய் சாப்பிடுவதாக இருந்தால் முதல்ல கேட்போம் இது எந்த ஊர் கத்திரிக்காய். ஏன்னா அந்த ஊருக்கு தெரிந்தால் தான் அது காரலாக இருக்குமா முத்தலாக இருக்குமா சுவை எப்படி இருக்குன்னு தெரியும். எல்லா ஊர் கத்திரிக்காயும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. அந்த ஊர் மண் வாகு தான் அந்த காய்கறிக்கு இருக்கணும். இப்போ இங்கே எதுவுமே தெரியாது. ரசாயன உரம்பட்டு வளர்க்கப்பட்ட காய்கறியா இயற்கையாக வளர்க்கப்பட்ட காய்கறியா எதுவுமே தெரியாது. எந்த காய்கறியிலையும் இல்லை. சாதாரணமாக ஒரு உணவுப் பொருள் மீது அதில் ஏதாவது ஒரு கெமிக்கலோ அல்லது ஏதாவது ஒரு ரசாயன மூலப்பொருட்களோ சேர்த்தா அதுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கணும்னு சொல்லுது அரசாங்கம். ஆனால் அதில் விளையக்கூடிய காய்கறிகளை பிரித்து தனியாக விற்பதில்லை. சந்தைப்படுத்தும் போது எல்லா காய்கறிகளும் ஒரே மாதிரி தான் சந்தைப்படுத்தப்படுது. இன்னொன்று அதனுடைய விலை எவ்வளவு? 2 ரூபாய் 3 ரூபாய்க்கு ஒரு விவசாயிடமிருந்து வாங்கிய பொருளை 200 ரூபாய்க்கும் 180 ரூபாய்க்கும் விற்கிறார்கள். இடையில நடக்கக்கூடியது அத்தனையும் இந்த உணவு சந்தையை சேர்ந்த வியாபாரிகளுக்கு தான். நாம் திரும்ப இந்த உணவு ஒரு யுத்தம் அப்படின்னு ஏன் தலைப்பு கொடுக்க வேண்டியிருக்குன்னா, நிச்சயமாக இன்றைய உலகம் உணவுக்காக ஒரு பெரும் யுத்தத்தை சந்திச்சுட்டு இருக்கு. ஆனால் இந்த யுத்தம் ஆயுதங்களால் ஆனது அல்ல, இது உணவுப் பொருட்களால் ஆன யுத்தம். ஒரு உணவுப் பொருளை நம்முடைய சந்தையில் இல்லாமல் செய்வதும் அல்லது இருக்க வைப்பதும் அல்லது கூடுதலாக அந்த உணவை விளம்பரப்படுத்துவதும் நடக்குது. யோசித்து பாருங்கள், இதுவரைக்கும் என்னைக்காவது உங்கள் தொலைக்காட்சி விளம்பரத்தில் எப்போ அது சோறு சாப்பிடுங்கள் என்று ஒரு விளம்பரம் வந்திருக்கா என்ன? அவ்வளோ அதிகமாக இந்தியர்கள் சாப்பிடக்கூடியது சோறு தான். ஆனால் சோறு சாப்பிடுங்கன்னு விளம்பரப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அது விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நூடுல்ஸ் சாப்பிடுங்க, பீஸா சாப்பிடுங்க, பர்கர் சாப்பிடுங்க என்று தொடர்ந்து அவங்க விளம்பரப்படுத்துகிறாங்க. விளம்பரப்படுத்தும் போது அது என்ன என்று தெரியாமலே நாம் அதை சாப்பிட தோன்றும். ஒரு நண்பர் சொன்னார், நீங்கள் பீஸா சாப்பிடக்கூடாதுன்னு கட்டுரை எழுதுறீங்க, இத்தாலியில எல்லாம் சாப்பிட்றாங்களே. இத்தாலியில் சாப்பிடலாம். ஏன்னா அவர்களுடைய சூழ்நிலைக்கு அவருடைய பருவ காலத்திற்கு வெண்ணெய் எவ்வளவு சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு தேவைப்படுகிறதோ அவர்கள் வெண்ணெயில் இட்ட பொருள் சேர்க்கலாம். இங்கே நீங்கள் எதுக்கு அவ்வளவு வெண்ணெய் இட்ட அவ்வளவு கொழுப்பு சத்து மிக்க அவர்கள் சாப்பிடுகிற அதே அளவில் இருக்கக்கூடிய ஒரு பீஸாவை நீங்கள் எடுத்துக்கிடணும் வேண்டியது இல்லையே. இங்கே இந்த மண்ணுக்கு இந்த உடலுக்கு இந்த தட்பவெப்பத்திற்கு அதிலும் குறிப்பாக நாம் உஷ்ண பிரதேசத்தில் வாழக்கூடியவர்கள்ங்கிறதுனால இந்த உடல் அமைப்புக்கு என்ன உணவு தேவையோ அதுதானே எடுத்துக்கொள்ளணும். மாறாக அவர்கள் சாப்பிடுகிறார்களேன்னா அந்த உணவு சுவையாக இருக்குது, இந்த உணவு சுவையாக இல்லை. நம் காலத்தில் நடந்த மிகப்பெரிய விஷயமே நம்ம சுவைக்காக நம்முடைய பாரம்பரியமான எல்லா உணவுகளையும் பறி கொடுத்துட்டோங்கிறதும். ஆரோக்கியம் கருதி தானே உணவு, உடலை வளர்ப்பதுக்குத்தானே உணவு. ஆனால் உடல் ஆரோக்கியத்துக்காக யாரும் உணவு கொள்வதே இல்லை. மாறாக சந்தையில் எந்த பொருளை எளிதாக விற்கிறார்களோ, சந்தை எந்த பொருளை எல்லாம் அதிகமாக விற்குதோ அதை எல்லாத்தையும் நம்மளுடைய அன்றாட உணவாக நம்ம கொண்டு வந்துகிட்டே இருக்கிறோம். எந்திரங்கள் உணவை உருவாக்க தொடங்குகிற காலம் இது. முந்தைய காலங்களில் எந்திரங்கள் எந்த உணவையும் உருவாக்கலை. இன்றைக்கி நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு சிப்ஸுங்கிறது அளவில் ஒரே போல் இருக்குது. இதே சிப்ஸை ஒருவேளை உங்கள் வீட்டில் தயார் பண்ணிங்கன்னா கூட இந்த மாதிரி தயார் பண்ண மாட்டேங்க. எந்திரங்கள் தயார்படுத்துகிற உணவை பற்றிய ஒரு நூலை படிக்கும்போது அதில் அந்த ஆசிரியர் சொல்கிறாரு, மைக்கேல் போலன்கிற அவன் சொல்கிறான், எந்திரங்களுக்கு மனிதர்கள் மேலே ஒரு அக்கறையும் கிடையாது. மனிதன் தயாரிக்கும் போது அவன் உணவை மட்டும் தயாரிப்பதில்லை, அதை சாப்பிடுகிறவர் யார் என்பதை பொறுத்து அவர் மீது ஒரு அன்பையும் அக்கறையும் கொண்டு அந்த உணவை தயாரிக்கிறான். ஆனால் எந்திரத்துக்கு அந்த எந்த அக்கறையும் கிடையாது. அதனால் விளக்கப்பட வேண்டிய உணவு என்று எதையாவது ஒன்றை சொன்னால் அதில் முதலிடத்தை எந்திரங்களால் தயாரிக்கப்பட்ட உணவுக்கு கொடுப்பேன். எந்திரம் 1,00,000 பேருக்கு 1 கோடி பேருக்கு ஒரு நேரத்தில் உணவு தயாரிச்சிடும். ஆனால் அந்த உணவு எந்திரத்தால் தயாரிக்கப்பட்ட உணவு என்பதால் அதில் என்ன மூலகம் கொடுக்கப்பட்டிருக்கோ அதை அளவில் பார்க்க அப்படி இருக்கும். ஆனால் அது அக்கறை கொண்ட உணவு அல்ல. அவர் ஒரு 10 விதிகளை சொல்கிறார். உணவின் மீது நாம் என்னெல்லாம் விதிகளை கடைபிடிக்கணுங்கும் போது 10 விதிகளை சொல்கிறார். அதில் 1-2 விதிகள் எல்லோருமே கடைபிடிக்கக்கூடிய விதிகள். அவர் சொல்கிறார், நீங்கள் எப்போதாவது ஒரு பலசரக்கு கடைக்கோ அல்லது ஒரு பல்பொருள் அங்காடிக்கோ வீட்டு ஜாமான்களை வாங்க போனால் உங்கள் தாத்தா பாட்டியை கூட அழைச்சிட்டு போங்க அப்படிங்கிறார். எதற்கு என்றால் அவர்கள் எதை வாங்க வேண்டாம் என்று ஓரமாக தூக்கி வைக்கிறார்களோ அதை வாங்காதீங்க. ஏனென்றால் அவர்களுக்கு இதை ஒதுக்குவதற்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கிறது. அதனால் அவர்களை நீங்கள் உணவகத்திற்கு ஒரு கடை கூட்டிகிட்டு போகும்போது அவர்கள் வேணான்னு சொன்னாங்கன்னா அதை விட்டுருங்க. இன்னொன்று சொல்கிறார் அவர், அந்தந்த பருவ காலங்களில் விளைகிற உணவை மட்டுமே நீங்கள் உண்ண பாருங்கள். எல்லா காலகட்டத்திலையும் மாம்பழம் கிடைக்குதுங்கிறான். அதுலேயும் ஒரு விளம்பரம் போடுறான், என்ன அப்படின்னா மாம்பழமே வேணாம், ஜூஸாக அப்படியே உன் காதலிக்கு கொடுத்துரு அப்படின்னு. குடித்து அவளுக்கு என்ன நடக்கும்? மருத்துவமனைக்கு தான் அவள் போகணுமே தவிர காதல்லாம் வராது. இதை விட ஒரு விளம்பரம் போடுறான். ஒருத்தர் வீட்டுக்கு வராங்க, உள்ள நுழைஞ்ச உடனே அந்த மாமனார் அவருடைய மாமியார் எல்லாம் வராங்க. அந்த பொண்ணு வேகமாக ஓடி போய் சொல்கிறா, நீங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க உட்காந்துருங்க அப்படின்னு. இல்லை, நான் அவங்க கூட பேசத்தான் வந்திருக்கோன்னு ஒரு கோக் பாட்டில் எடுத்து வெளியே வைக்கிறார். அவள் காஃபி டீ ஏதாவது தயார் பண்ண, ஒன்றும் வேணாமா, நாமெல்லாம் இந்த கோக் குடிச்சிட்டு பேசுவோம் அப்படிங்கிறார். பார்க்க சந்தோஷமாக இருக்குது. ஒரு மாமனார் மாமியார்லாம் ஒரு வீட்டுக்கு மருமகளை பார்க்க போகும்போது கோக்கோட போகிறாங்களே அப்படின்னு. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு விஷமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, வருபவர்களுக்கு நாம் தண்ணீர் தருவது என்பதை நம்முடைய பண்பாட்டு விஷயமாக வைத்திருப்போம் இல்லையா? இனிமேல் உங்கள் மனதிலிருந்து தண்ணீரை அவங்க நீக்கிடுவாங்க. இனிமேல் உங்கள் வீட்டிற்கு யார் வந்தாலும் நீங்கள் கொடுக்க வேண்டிய பானம் கோக் அல்லது குளிர்பானம் தான்.
தண்ணி கொடுப்பது, அதிலும் எங்கே போகிற கிராமப்புறங்கள் எல்லாம் வெறுமனா தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க, ஒரு மண்டை வெல்லமோ இனிப்போ கொடுத்து தண்ணீர் கொடுப்பாங்க. நடந்து வந்திருப்பார், களைப்பாக இருக்கும். அந்த பண்பாட்டு அடையாளமாக உணவு இருந்தது போய் சந்தைப்படுத்தப்பட்ட பொருளாக இருக்குது. எந்த உணவு சார்ந்த விளம்பரம் பற்றியும் நமக்கு எந்த அக்கறையும் கிடையாது. அதுக்கு எதிராக யாருமே எப்போதும் குரல் கொடுப்பதும் கிடையாது. ஏன் அப்படின்னா, அந்த விளம்பரங்களை எல்லாம் நம்முடைய குழந்தைகள் பார்க்கும்போது இந்த குழந்தைகளுக்கு ஏன் இதை சாப்பிடக்கூடாது, அல்லது இந்த மாதிரி ஏன் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய யாரோ ஒரு தாத்தாவோ பாட்டியோ வெறும் கையோடு வர்றாங்க, ஒரு கோக் பாட்டிலோடு வரலாமே. அப்போ அவர்கள் ஒன்றை மறைமுகமாக உருவாக்குகிறார்கள். நம்முடைய உறவு, நம்முடைய மண் சார்ந்த நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களை எல்லாவற்றையும் மாற்றணும். அதே போல் தான் இப்போ முன்னாடி பேசின ஐயா சொன்னாங்க, உப்பும் சர்க்கரையும் நமக்கு எவ்வளவு முக்கியமான 2 பெரிய நோயை உருவாக்குகிற காரணிகளாக இருக்குன்னு. இந்த உப்புக்காக இந்தியாவில் நடந்த இந்தியாவினுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தா, மத்திய இந்தியா முழுவதுமே உப்புக்காக கடற்கரையில் தான் சார்ந்திருந்தது. உப்பு இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய வணிகப் பொருள். சொல்லப்போனால் சந்தைப்படுத்துதலுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய பொருளை ஒன்று உப்பு. சர்க்கரையும் அப்படி தான். இந்த உப்பும் சர்க்கரைக்கு பின்னாடி பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய மிகப்பெரிய வருவாய் இருந்ததுங்கிறதுக்கு நிறைய புள்ளி உரங்கள் இருக்குது. இந்த புத்தகத்திலே இந்த 2ஐயும் பற்றி நான் ஒரு விரிவான கட்டுரை எழுதியிருக்கிறேன். இந்த உப்பும் சர்க்கரையும் தவிர ஒரு குறிப்பிட்ட ரேகை போல் ஒரு ரேகை இந்தியாவை பிரிச்சுட்டு இருக்கு. அது புளி ரேகைன்னு சொல்லலாம். இந்தியாவினுடைய வட மாநிலங்களுக்கு, குறிப்பாக மேலே போன புளிய மரங்கள் கிடையாது. அங்கே புளியை பயன்படுத்தவே மாட்டார்கள். புளி பயன்படுத்துகிற இடத்துல எல்லாம் அவர்கள் தயிரை பயன்படுத்துவார்கள். நீங்கள் ஒரு பஞ்சாபி வீட்டுக்கு போனீங்கன்னா அவர்கள் தயிரை தான் பயன்படுத்துவாங்க. நேரடியாக புளிக்குழம்பு பண்ணுறது, புளியை பயன்படுத்துங்கிறதே கிடையாது. நமக்குத்தான் தென் மாநிலங்களை நோக்கி வர தான் புளியினுடைய பயன்பாடு அதிகமாக இருக்குது. அதிலும் குறிப்பாக தமிழகத்தை நோக்கி வரத்தான் அந்த புளி விதவிதமான புளி கிடைக்குது. கேரளாவில், தமிழ்நாட்டில், ஆந்திராவில் தான் புளியை பயன்படுத்தின நிறைய உணவு சாப்பிட்றோம். அங்கே வடக்கே கிடையாது. இதே போல் ஒரு இனிப்பு ரேகை ஓடுகிறது. இந்த இனிப்பில் நம்ம சாப்பிடக்கூடிய இனிப்பல்ல. நீங்கள் கர்நாடகாவில் போய் சாம்பார் சாப்பிட்டீங்கன்னா தெரியும், அவர்கள் சாம்பாரில் கூட கொஞ்சம் இனிப்பு இருக்கும். அப்படி ஒரு புளிப்பு ரேகை, இனிப்பு ரேகை, கசப்பு ரேகை என்று இந்தியாவினுடைய உணவு பண்பாட்டில் பல்வேறு ரேகைகள் ஒன்று குறுக்கிட்டு ஓடிட்டுருக்கு. இந்த ரேகைகளெல்லாம் ஒட்டுமொத்தமாக அழித்து ஒற்றை உணவு அப்படிங்கக்கூடிய ஒன்றை நோக்கித்தான் இன்றைக்கி பன்னாட்டு நிறுவனங்கள் நடக்கிறாங்க. நீங்கள் எந்த ஊருக்கு வேணாலும் போகணும், ஆனால் காலை உணவு என்பது அல்லது உங்களுடைய அன்றாட உணவு என்பது எங்களுடைய பீஸாவோ எங்களுடைய பர்கரோ அல்லது நாங்கள் தயாரித்து தரக்கூடிய ஏதாவது ஒரு விதமான சிக்கனோ இருக்கலாம். நீங்கள் அந்தந்த ஊருக்கான சுவையை பார்க்க முடியுமா? இல்லை. இந்தியா இவ்வளவு பண்பாட்டில் வேறுபட்ட நாடாக இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனியான உணவு பழக்க வழக்கங்கள். ஒவ்வொரு 4 மணி நேரத்துக்கு ஒருக்கவும் உணவு மாறிடுது, தயாரிக்கிற விதம் மாறிடுது, அதை பரிமாறுகிற விதம், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அக்கறை எல்லாமே மாறிடும். இவ்வளவு உணவு பண்பாடு கொண்ட ஒரு நாட்டில் எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஒற்றை உணவை கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய இந்த பெரும் சதிப்பின்னல் வணிகர்களாலேயும் ஆள்பவர்களாலேயும், இன்னும் சொல்லப்போனால் இதுக்கு பின்னாடி பண்பாட்டினுடைய அத்தனை அங்கங்களையும் மறந்துட்டு எல்லாருமே சேர்ந்து செயல்படுறோங்கிறதா உண்மை. ஒரு பழ கடையில் போய் பழம் வாங்கினேன். அந்த பழத்தை ஒரு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோயாளியை பார்ப்பதுக்காக கொண்டு போகிறதுக்கு அந்த பழக்க கடைக்காரர் சொன்னார், இந்த ஆப்பிள் வேணாம் சார், வச்சுருங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னு, இது நோயாளிகளுக்கு கொடுக்க வேணாம். ஏன்ப்பா, சிவப்பாக தானே இருக்குன்னு, அதில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன் பாருங்கன்னு. எனக்கு இன்றைக்கு வரைக்கும் புரியாத ஒரு விஷயம், ஆப்பிளில் எதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறான்? என்ன ஸ்டிக்கர்னு எடுத்து பார்த்தா அவன் மேட் இன் காஷ்மீர் அப்படின்னு ஒட்டியிருக்கான். அது செய்யப்பட்ட பொருளாக என்ன, ஸ்டிக்கர் மாறி ஒட்டிட்டான் சார் அப்படின்னு. எல்லா ஆப்பிள்லையும் ஸ்டிக்கர் ஒட்டிய ஆப்பிள் இருக்குது. இந்த ஸ்டிக்கர் ஒட்டின ஆப்பிள்களில் எல்லா ஆப்பிள்களையும் அவங்க சொல்கிறாங்க, இந்த ஆப்பிள்கள் எல்லாமே ஏமாற்றுறதுக்காக தயாரிக்கப்பட்ட 2ஆம் தரமான ஒட்டு ரக ஆப்பிள்கள். இதை கொடுத்தால், சாப்பிட்டால் கட்டாயம் நோய் வரும், மருத்துவமனையில் கொண்டு போய் கொடுக்காதீங்க அப்படின்னு. பழங்களை நம்பி கொண்டு போய் வாங்கி கொண்டு போய் ஒரு கடையிலேருந்து நோயாளிக்கு கொடுக்கலாம்னாலே அந்த பழங்கள்லேயே இது போல் மோசடியான தயாரிப்புகள் வருதுன்னா அவங்க கேட்டால் சொல்கிறாங்க, சந்தைக்காகவே இது உற்பத்தி செய்யப்படுது. இதை சொன்ன உடனே அந்த கடைக்காரர் சொன்னார், இப்படி நினைக்கிறீங்க, ஒரு வாழைப்பழம் வந்திருக்கு சார், இப்போது பெங்களூர் பழம்னு பேர், அதை மறந்து போய் கூட சாப்பிட்றாதீங்க, ஏன்னா அது முழுவதுமே விற்பனைக்காக வந்த பழம் சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, இந்த பழத்துக்கு மாறாக நாட்டு வாழைப்பழம் என்ற ஒரு வாழைப்பழம் இருந்தது. கிராமப்புறங்கள்லாம் எல்லா ஊர்லேயும் அதான் நாட்டு வாழைப்பழம். இந்த நாட்டு வாழைப்பழமே கிடைக்காத மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. இப்போ எந்த ஊருக்கு போனீங்கனாலும் நாட்டு வாழைப்பழம் கிடைக்காது, வேறு எல்லா வகையான வாழைப்பழங்களும் கிடைக்கும். ஏன் இவ்வளவு தலைமுறையாக நாட்டு வாழை சாப்பிட்டார்கள் இல்லையா? ஏன் இந்த வாழைப்பழங்கள் கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திட்டமிட்டு சந்தையில் அதனுடைய இடத்தை மறைச்சிட்டு அந்த இடத்துக்கு வேற ஒரு பழம் வர ஆரம்பிக்குது. இந்த வாழைப்பழம் நமக்கு தெரிந்தது போல் வெறும் வாழைப்பழம் மட்டுமல்ல, ஒரு உலக வரலாற்றையே மாற்றிய சம்பவத்துக்கு இருந்துச்சுங்கிறத இந்த நூலில் நான் குறிப்பிட்டிருக்கேன். குறிப்பாக அமெரிக்கர்களுக்கு ஒவ்வொரு நாளும் அமெரிக்காவில் வாழைப்பழம் சாப்பிடுகிற பழக்கம் இருக்குது. ஆனால் அமெரிக்காவில் வாழைப்பழங்கள் கிடையாது. அவர்கள் இந்த வாழைப்பழ தோட்டத்துக்காக கொலம்பியா, லட்டின் அமெரிக்க நாடுகள், ஹோண்டுராஸ் போன்ற நாடுகளை எல்லாத்தையும் பிடிச்சு வச்சுட்டு வாழை தோட்டங்களையே தன்னுடையதை ஆக்கிக்கிட்டு அங்கிருந்து வரக்கூடிய வாழையை தான் அமெரிக்காவில் வாங்கி சாப்பிட்றாங்க. இந்த வாழை தோட்டங்களை இவங்க பிடித்ததோடு என்ன பண்ணாங்கன்னா, வாழை தோட்டத்தை பாதுகாப்பதற்காக
ஒரு பாதுகாப்பு படையை கொண்டு வந்து வச்சாங்க. இந்த பாதுகாப்பு படையை நிர்வகிப்பதற்காக ஒரு குட்டி இராணுவத்தை அங்கே கொண்டு வந்து வச்சாங்க. இந்த குட்டி இராணுவமும் அந்த பாதுகாப்பு படையும் அங்கிருந்த எல்லா விவசாயிகளையும் வெளியேற்றி விட்டு ஒட்டுமொத்தமாக அவ்வளோ நிலத்தையும் இவங்களாக்கிக்கிடுச்சு. இதனுடைய அடுத்த கட்டம்தான் அங்கே யார் ஆட்சி செய்வது என்பதை கூட அவங்க முடிவு பண்ணாங்க. யுனைடெட் ஃப்ரூட் கம்பெனி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வணிக நிறுவனம், 5 முக்கிய வணிகர்களால் நடத்தப்படக்கூடிய நிறுவனம் தான் ஒட்டுமொத்த லத்தீன் அமெரிக்காவிலையும் யார் ஆட்சி செய்வது என்பதை அந்தந்த நாடுகளில் தீர்மானம் பண்ணுறாங்க. ஒரே காரணம், வாழைப்பழம் யாருக்கு என்பதில் தான். நாம் சாப்பிடக்கூடிய வாழைப்பழம் என்பது வெறும் வாழைப்பழம் இல்லை, அது ஒரு பெரிய பன்னாட்டு சதியினுடைய ஒரு அடையாளம். அமெரிக்காவில் ஒருவன் வாழைப்பழம் சாப்பிடணும்னா ஹோண்டுராஸில் அங்கே வேலை பார்ப்பவன் 14 மணி நேரம் வேலை செய்யணும் வாழைத்தோட்டத்தில். அவனுக்கு கூலி, அடிமையைப் போல தான் கூலி, அடிமையைப் போல தான் வேலை. அந்த நாட்டில் யார் அரசாங்கம் வருவார்கள் கூட யுனைடெட் ஃப்ரூட் கம்பெனி தான் செய்யுது. இதை ஒரு ஆய்வு செய்து சொல்கிறாங்க, இன்றும் கூட அமெரிக்கா தன்னுடைய வாழைப்பழத்துக்காக வேறு நாடுகளை தான் சார்ந்திருக்கு அப்படின்னு. இதுக்கு ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனம் இருக்குது, அவர்கள் வாங்கி விற்கிறார்கள். இன்னொன்று, இந்த சந்தைக்கு ஒரு யூனியன் இருக்குது, ஐரோப்பிய யூனியன். அந்த யூனியனில் தான் விலையை நிர்ணயம் செய்கிறார்கள். வாழைப்பழத்தினுடைய விலை எவ்வளவு. நீங்கள் ஜெர்மனியில் போய் ஒரு வாழைப்பழத்தை வாங்கினீங்கன்னா அமெரிக்கா வாழைப்பழத்தோட பெரிய விலை குறைச்சலாக இருக்கிறது, விற்க முடியாது என்றால் அந்த சந்தை தீர்மானிக்கிறது. அதே நிலையை தான் இன்றைக்கி இந்தியாவிலையும் கொண்டு வர பார்க்குறாங்க. நீங்கள் இன்னொரு 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் எங்கே போய் வாழைப்பழம் வாங்கினாலும் ஒரு பழத்தினுடைய விலை 25 ரூபாய் இருக்கும். அதை அவர்கள் முடிவு செய்திருப்பார்கள். சில்லறை வணிகத்தின் வழியாக அந்த வாழைப்பழம் உங்களுக்கு கிடைக்காது. இது ஒரு உதாரணம் தான் நண்பர்களே. இதே போல் நீங்கள் சாப்பிடக்கூடிய அத்தனை பொருட்களையும் நடக்க போகுது. இதனுடைய இறுதி ஒன்றை சொல்லி என் உரையை முடிக்கிறேன். இதில் இறுதியாக அவர்கள் கை வைக்கப் போது நம்முடைய அரிசியின் மீது தான். ஏனென்றால் இதுதான் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய முக்கியமான உணவுப் பொருள். சோறு சாப்பிடுகிறார்கள், அரிசி தான். இதை அவர்கள் நிறுத்தணும்னா என்ன? ஒன்று, மருத்துவர்கள் வழியாக ஒரு ஆலோசனையை தொடர்ந்து சொல்கிறாங்க, நீங்கள் அரிசி சாப்பிட்றத குறைச்சிக்கோங்க, அரிசி சாப்பிடாமல் இருங்க, இல்லைன்னா அரிசியே வேண்டாம், மாற்றாக எல்லாவற்றையும் சாப்பிடுங்க. அரிசி சாப்பிடலாம், அளவாக சாப்பிடலாம், உங்களுக்கு மருத்துவ பரிசோதனைலாம் கரெக்டு தான். ஆனால் அரிசி சாப்பிடுகிறவனை ஏன் விளக்கணும்னு பார்க்குறாங்கன்னா, அந்த இடத்திற்கு இன்னொரு தானியம் வருவதற்காக இருக்குது. அந்த இன்னொரு தானியம் எது? அது ஓட்ஸாக இருக்கலாம், பார்லியாக இருக்கலாம், கோதுமையாக இருக்கலாம். வணிகர்கள் திட்டமிடக்கூடிய ஒரு தானியம் இந்த இடத்துக்கு வரப்போகுது. நான் கோராப்புட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரிசாவினுடைய அந்த மலைப்பகுதிக்கு போனேன். அவங்க தான் முதலாக நெல்லை விளைவித்தவர்களில் முக்கியமான மூத்த குடிகள். அந்த மலைப்பிரதேசத்தை தான் முதலாக நெல் பயிரிடப்பட்டிருக்கிறது. நாம் சங்க இலக்கியத்தில் படித்த செந்நெல் அங்கே இருக்கு, இன்னும் விளைவிக்கிறார்கள். நெல் ஆராய்ச்சி மையத்தினுடைய ஒரு பெரிய அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாதிரி பண்ணை இருக்குது. அங்கே போனீங்கன்னா அத்தனை 136 வகையான நெல்லை அவங்க உற்பத்தி பண்ணியிருக்காங்க, அங்கே காட்டுறாங்க. அங்கே பூரி ஜெகநாதர் கோவிலில் ஒரு நடைமுறை இருக்குது, 365 நாட்களும் 365 விதமான அரிசியில் பொங்கல் வைக்கிறாங்க. அப்போ 365 விதமான அரிசி ஒரு சாலை விளைஞ்சிருக்கானா? இல்லை, 60,000 விதமான அரிசிகள் விளைந்திருக்கிறது. அதில் 325 விதமான அரிசியில் வச்சுருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி எவ்வளோ இருக்குது? ஒட்டுமொத்தமாக ஒரு 12 அல்லது 15 ரகம், வேறு ரகங்களே நம்மிடம் கிடையாது. இந்த 12 ரகங்களும் ஒட்டு ரகங்கள் தானே தவிர நாம் தாய் நெல்லாக வைத்திருந்த அந்த நெல்லெல்லாம் அழிக்கப்பட்டுருச்சு. அப்போ நெல், சோறு சாப்பிடுகிறவன் அவனுடைய பண்பாட்டை அழிப்பதன் வழியாக, உணவின் வழியாக நாம் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குகிறார்கள். அந்த உணவை சாப்பிடுகிற மனிதனை திருப்பி ஒரு முறை அடிமையாக்க பார்க்கிறார்கள். எப்படி ஒரு சந்தைக்காக நம்ம இவ்வளவும் இந்தியா ஒரு 300 ஆண்டு காலம் அடிமைப்பட்டதுக்கு காரணம் இங்கே இருந்த வைடூரியங்களை கொள்ளையடித்து போவதற்காக வரவே இல்லையே. மிளகுக்காகத்தானே வந்தார்கள், கிராம்புக்காகத்தானே வந்தார்கள், இங்கு விளைந்த அத்தனை வாசனை பொருட்களுக்காகத்தானே வந்தாங்க. 5 ஷிலாங் மிளகினுடைய விலை ஏறிவிட்டது என்பதற்காகத்தானே பிரிட்டிஷில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியே தொடங்கப்பட்டது. இந்தியாவில் எழுந்து ஏற்றுமதி ஆகிற மிளகை அங்கே டச்சுக்காரர்கள் விற்கும்போது கிறிஸ்மஸுக்கு முன்னாடி 5 ஷிலாங் விலங்கை கூட்டிட்டாங்க. அந்த விலையை ஏன் அவங்க கூட்டுறாங்க? நம்மளே நேரடியாக வணிகம் செய்யலாமே என்பதுக்காகத்தான் முதலாக கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டது. இங்கே வணிகம் செய்து எல்லாம் பண்ணாங்க. ஆனால் நாம் சாப்பிடும்போது நம்முடைய தட்டிலேருந்து மிளகை தூக்கி அப்படி ஓரமாக வச்சுட்டு குழந்தைகள் சாப்பிட்றாங்களே, ஒரு நிமிடம் அவர்கள் நின்று யோசிக்க வேண்டாமா? நீங்கள் தூக்கி எறிகிற இந்த மிளகுக்கு பின்னால் 300 ஆண்டு காலம் இந்தியா அடிமைப்பட்டு கிடந்திருக்கிறது. எல்லாமே பன்னாட்டு வணிகம், பன்னாட்டு உணவகங்கள், வேலை பார்ப்பவர்களும் பன்னாட்டு கம்பெனிக்கு வேலை பார்க்குறாங்க, அந்த உணவை சாப்பிடுகிறார்கள். அல்ப ஆயுசில் நோயுற்று அவர்கள் அற்ப ஆயுசிலே இறந்தும் போயிடுறாங்க. அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய சதி வலை நண்பர்களே. ஆகவே இதை உணவு என்பதாக மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த சமூக சார்ந்த விஷயங்களை, உண்மைகளை, அக்கறைகளை படிங்க. இந்த நூல் அதை பற்றியது தான். இதில் 40 கட்டுரைகள் இருக்குது. இந்த 40 கட்டுரைகளுமே இந்த உணவினுடைய ஒவ்வொரு பொருளையும் எடுத்துகிட்டு அதை பற்றி வேறு வேறு விதமாக எப்படியெல்லாம் இன்றைக்கி சந்தைப்படுத்துகிறாருங்கிறத எழுதியிருக்கிறேன். என்னுடைய இந்த முயற்சியும் சரி, தொடர்ச்சியாக இப்போ தமிழ்நாட்டில் நடந்து வரக்கூடிய இயற்கை உணவுகள் சார்ந்தும், மாற்று உணவுகள் சார்ந்தும், தாவர உணவுகள் சார்ந்தும் வரக்கூடிய அக்கறையும் சரி, ஒரு மாபெரும் சமூக விழிப்புணர்வுடைய அடையாளம் தான் சொல்லுவேன்.
ஒன்றை சொல்லி உரைய முடிக்கிறேன். சீனாவில் ஒரு பழமொழி இருக்கிறது. அவர்கள் என்ன செய்வார்களாம், ஆண்டுக்கு ஒரு முறை நீங்கள் பெரிய கொண்டாட்டமாக இருந்தால் அப்போது 4 கால்களில் உள்ள மிருகங்களையோ விலங்குகளையோ சாப்பிடலாம். ஏனென்றால் அது ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கிற சந்தோஷம் என்பதற்காக விருந்திற்கான உணவு. 2 கால்களில் இருக்கக்கூடிய விலங்குகளையோ பறவைகளையோ உயிரினத்தையோ நீங்கள் சாப்பிடலாம், அது சந்தோஷத்திற்காக. ஆனால் ஒற்றை காலில் இருக்கக்கூடிய தாவரத்தை எப்போதும் சாப்பிடலாம், அதுதான் மிகச்சிறந்த உணவு அப்படின்னு அவர்கள் ஒரு பழமொழி வைத்திருக்கிறார்களாம். இந்த கால்னா ஒற்றை கால்னா செடிக்கு ஒரே ஒரு தான் இருக்குது, மிச்சத்துக்கு 2 இருக்குது. பறவைக்கோ கோழிக்கோ அல்லது ஒரு புறாவிற்கோ 2 கால்கள் இருக்கிறது. 4 கால்களில் எருதோ காளையோ மாடோ ஏதோ இருக்குது. நீங்கள் அசைவ உணவிலிருந்து தாவர உணவுக்கு வாருங்கள். தாவர உணவு என்பது அன்றாடம் சாப்பிடக்கூடிய ஒன்று சீனர்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது. அவர்கள் உணவிலேயே எல்லாவற்றும் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இயற்கை சார்ந்து அவித்து சாப்பிடக்கூடிய, வேக வைத்து பாதி வேந்து கஞ்சியாக சாராக குடிப்பதாகத்தான் வைத்திருக்கிறாங்க. அவர்கள் பேரால் தான் இன்றைக்கி நம்ம மிக மோசமான உணவை நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். நம்மளுடைய சின்னஞ்சிறு ஊர்களில் கூட ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், மஞ்சூரியன், சிக்கன்னு என்னென்னமோ போட்டுட்ருக்குறாங்க. இந்த பண்பாட்டு சீரழிவிலிருந்து நாம் விடுபடணும், விழிப்புணர்வு கொள்ளணும்னு கேட்டுக்கிட்டு என் உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக நல்லதொரு உரையை வரமே என்று வரம் தரும் அந்த தாவரத்தின் சிறப்பை இங்கே அருமையான உணவு யுத்தம் என்ற தலைப்பிலே இங்கே பேசி அமர்ந்திருக்கின்ற அண்ணன் எஸ்ரா அவர்களுக்கு இப்போ சிறப்பு செய்ய சிற்பி பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.